Hey guys, நான் பியாலிஷ். So welcome to another episode of Fire and Ava. எல்லாரும் சந்தோஷமா சேஃபா இருப்பேன்னு நான் நம்புறேன். இன்றைக்கு நான் உங்களோட எதை பற்றி பேசலாம் இருக்கிறேன்டால் உலகமும் வேதமும், வேர்ல்ட் அண்ட் பைபிள். உலகத்தின் போதனையும் வேதாகமத்தின் போதனையும் இந்த இரண்டுமே வெவ்வேறு துருவங்கள் மாதிரி ஒன்றோடு ஒன்று எப்போதுமே ஒத்து போகாது. இதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமா இருந்தால் உலகம் நீ எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லு, ஆனால் வேதாகமம் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு வழியை காட்டும். இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் உங்களோட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளலாம்னு நான் நினைக்கின்றேன். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நான் வாசிக்கின்றேன், கேளுங்க. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழலை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். இந்த வசனத்தின் மூலமாகவே நான் ஸ்டார்டிங்ல சொன்ன காரியம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் உலகத்தின் எந்த மூலை முடுக்குக்கு போனாலும் எங்கேயுமே யாருமே சொல்றதில்லை உன்னுடைய எதிரி பசியா இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடு, உன்னுடைய எதிரி தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணி கொடு, அவனுக்கு நன்மை செய்யண்டு யாருமே சொல்வதில்லை. ஆனால் உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? உன்னுடைய எதிரியை கண்டால் எட்டி கூட பார்க்காத, அல்லது எட்டி மிதி அப்படின்னு சொல்லி தரும். ஆனால் கர்த்தர் வேதத்தில் கற்பிக்கும் காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய எதிரி தாகமாயிருந்தால் அவனுக்கு தண்ணி கொடு, உன்னுடைய எதிரிக்கு பசி எடுத்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவனுக்கு நன்மை செய் அப்படி என்று சொல்லி தருகிறார். அப்படி நாங்கள் அவனுக்கு செய்வதன் மூலம் அவனுடைய தலையின் மேல் எரிகிற தழல்களை நாங்கள் கொட்டுகிறது போல இருக்கணும். அவனுக்கு மண்டை சூடாயிடுவான். என்னடா இவன், நான் அவனுடைய எதிரி, எனக்கே இப்படி அவன் நன்மை செய்கிறான், என்னையே அவன் கவனிக்கிறான், ஏன் என் மேல் அன்பா இருக்கிறான் அப்படி என்று சொல்லி அவன் அப்படி மண்டை சூடாய் யோசிக்கிற அளவுக்கு ஆகிருவான். அது மாத்திரமல்ல, தேவன் எங்களுக்கு பலன் அளிப்பார் என்று வேதாகமம் சொல்லுகின்றது. இதுதான் காய்ஸ் எங்களுக்கு வேதாகமம் சொல்லி தரும் போதனை. இந்த போதனை புரிஞ்சிருக்கும். இதைத்தான் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல கூட சொல்லியிருந்தேன். உலகத்தின் போதனைக்கும் வேதாகமத்தின் போதனையும் இரண்டு துருவங்கள் மாதிரி, இரண்டுமே ஒன்றோடு ஒன்று ஒத்து போகாது. ஏனென்றால் வேதாகமத்தின் போதனைகள் ஜீவனுள்ள தேவனால் சொல்லப்படும் போதனைகள். அதனாலதான் உலகத்தின் எந்த மூலை முடுக்கிலும் வேதாகமத்தின் படி வாழும் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவத்தையும் உலகம் வித்தியாசமாகவே பார்க்கும். ஆனாலும் அந்த வேதாகமத்தில் ஜீவனுள்ள தேவன் கற்பிக்கும் போதனையில் நாங்கள் வாழுவதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். ஸோ காய்ஸ், இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொண்ட காரியம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் நினைக்கிறேன். நாங்கள் வாழும் இந்த உலகமும் நாங்கள் வாழும் எங்களுடைய வாழ்க்கை ஒன்றோடு ஒன்று ஒத்து போகாது. ஏனென்றால் இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்தது. ஆனால் நாங்கள் வாழும் வாழ்க்கை வேதாகமத்தில் சொல்லப்பட்ட போதனைகளின்படி வாழுகின்ற வாழ்க்கை. அப்படி நாங்கள் வாழும்போது இரண்டுமே ஒத்து போகாதுதான், இரண்டுமே முரண்படும் தான். ஆனாலும் நாங்கள் அதில் விசுவாசமாக கர்த்தர்களுக்கு கற்பிக்கும் போதனைகளை நாங்கள் இறுக்கமாக பற்றி கொண்டு அந்த போதனையை நாங்கள் வாழ வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஸோ கைஸ், இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ண நினைத்த காரியம் தான். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் we should shake the world by the word of God. தினமும் ஜெபித்து வேதித்து வாசித்து தியானித்து உயிருள்ள தேவனின் போதனைகளை கற்றுக்கொண்டு அவற்றை கடைபிடித்து எங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுவோம். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் stay safe, be happy, God bless you, love you all, bye.